அத்தியாயம் 8. மன்னரின் கர்வம் போக்குதல். அக்கல்கோட் அரசராக இருந்த ஸ்ரீமான் மாலோஜி ராஜே சுவாமிகளின் பரம பக்தர். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தவறாமல் சுவாமிகள் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று வணங்கி ஆசி பெற்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவ்வாறு வரும்போது யானை அம்பாரியின் மீது ஏறி தமது பரிவாரங்களுடன் ஆணவமாக சுவாமிகளை தரிசிக்க வந்தார். யானையிலிருந்து இறங்கி சமர்த்தரின் பாதங்களில் தமது கிரீடத்துடன் பணிந்தார். மிகவும் கோபமடைந்த சுவாமிகள் மன்னரின் கிரீடத்தை எடுத்து வீசி எறிந்தார். மிகவும் பயந்து நடுநடுங்கியவாறு கை கூப்பி எழுந்த மன்னர் சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டார். அப்போது சமர்த்தர் உன்னை போல பொம்மை அரசர்களை நாங்கள் தினமும் செய்கிறோம். நீ உனது ஜம்பத்தை உன் வீட்டில் காட்டு, இங்கே தேவையில்லை என்று கடினமாக கூறியதும் மன்னிப்பு கோரிய மன்னர் அமைதியாக அரண்மனைக்கு திரும்பிவிட்டார். அதற்கு பிறகு சமர்த்த மகாராஜை எப்போது தரிசிக்க வந்தாலும் மன்னர் தமது பரிவாரங்களை வெகு தூரத்தில் நிறுத்திவிட்டு மிக எளிய உடையில் பிற பக்தர்களைப் போல சாதாரணமாக நடந்து வந்து குருவருள் பெற்று செல்ல ஆரம்பித்தார். குரு கடாட்சம் பரிபூர்ணம்.